நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் இன்றைக்கி 5800 லாபம் வந்திருக்கு. அது 50 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஸ்ட்ராட்டஜி. அதே ஸ்ட்ராட்டஜி 35 பாயிண்ட்ஸ் டார்கெட்டில் 3600 ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருக்கு, எப்படி ப்ராஃபிட் புக் ஆகிருக்குன்ற டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், நம்பர் 9 ஸ்ட்ராட்டஜியான நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ஃபர்ஸ்ட் 1 minute கேண்டில். அதாவது இது 50 பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்தால் கட் ஆகிடும், மறுபடியும் க்ரைட்டீரியா மேட்ச் ஆச்சுன்னா ஆர்டர் எடுக்கும். அதில் 5800 ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. அதே ஸ்ட்ராட்டஜி அந்த டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே க்ரைட்டீரியா மேட்ச் ஆனாலும் ஆர்டர் எடுக்காது. அதுலேயும் 5800 ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அதே ஸ்ட்ராட்டஜி 35 பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்தால் கட் ஆகிடும். அதில் 3600 ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. அது சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 25900. அதோட கால் அண்ட் புட் எடுத்து வச்சிருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் பார்ப்போம். புட் ஆப்ஷன் ஒரே மல்டிப்ளேயர் எடுத்து கட் ஆகிருக்கு. கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 மல்டிப்ளேயர் எடுத்து ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு 9:37. ஸோ புட் ஆப்ஷன் சார்ட் பார்ப்போம். புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்டர் எடுத்திருக்கும், இங்கே லைனுக்கு கீழே வந்தால் ஆர்டர் கட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா அந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை, அதனால இன்னைக்கு டேல அது ஆர்டர் எடுக்காது. கால் ஆப்ஷனை பொறுத்த மட்டிலும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளேயரில் ஆர்டர் எடுத்திருக்கு, அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. செகண்ட் மல்டிப்ளேயர் எடுத்து நம்மளுக்கு 35 பாயிண்ட்ஸ் டார்கெட்டும் ஹிட் ஆயிடுச்சு, 50 பாயிண்ட்ஸ் டார்கெட்டும் ஹிட் ஆயிடுச்சு. அதாவது 314 ரேஞ்சில் கட் ஆயிருக்கு. ஸோ பார்ப்போம், இங்கே பாருங்கள் 314 ரேஞ்சில் கட் ஆயிருக்கு, 9:37. ஸோ இன்னைக்கு டேக்கு உண்டான ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா க்ரைட்டீரியா மேட்ச் ஆச்சுன்னா ஆர்டர் எடுக்கும், இல்லைனா ஆர்டர் எடுக்காது. அது மேட்ச் ஆச்சுன்னா ஆர்டர் எடுத்தது இல்லை எடுக்கல, எவ்வளோ ப்ராஃபிட் புக் ஆச்சு, டே எண்டில் என்ன ரிசல்ட் காட்டுதுன்னு பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. மறுபடியும் நாளை ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.